இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸு எக்ஸாம்பிள் 3.64. ஏ மேட்ரிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 5 4 -2 1/2 3/4 √2 1 9 4. அதே போல் பி மேட்ரிக்ஸ் பார்த்திங்கன்னா -7 4 -3 1/4 7/2 3 5 -6 9. ஃபைண்டு 4a - 3bன்னு கொடுத்துருக்கான், ரைட்டுங்களா? இப்போ சொல்யூஷன் எழுதிக்கங்க. சின்ஸ் a, b ஆர் த சேம் ஆர்டர், 3x3 மேட்ரிக்ஸ் தான். இதில் என்ன பண்ணி கொடுத்துருக்கான்? சப்ராக்ஷன் கொடுத்துருக்கான். சப்ராக்ஷன் ஆஃப் 4a அண்டு 3b. அப்போ என்ன பண்ணுறோம்? 4a - 3bக்கு வேல்யூ எழுதிக்கிறோம். 4a - 3b. அப்போ 4 என்ன பண்ணுறோம்? ஏவால் a மேட்ரிக்ஸோடு எழுதிக்கிறோம். -3 இன்ட்டு b மேட்ரிக்ஸோடு எழுதிக்கிறோம். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? 4 இன்ட்டு 5 மல்டிப்ளை பண்ண என்ன? 20. 4 இன்ட்டு 4 16. 4 இன்ட்டு -2 -8. 4 இன்ட்டு 1/2 2. 4 இன்ட்டு 3/4 3. 4 இன்ட்டு √2 4 √2. 4 இன்ட்டு 1 4. 4 இன்ட்டு 9 36. 4 இன்ட்டு 4 16. இங்கே மைனஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறோம்? இந்த இடத்துல ப்ளஸ் போட்டு இந்த மைனஸை உள்ளே அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அப்போ என்ன வரும்? -3 இன்ட்டு -7 21. -3 இன்ட்டு +4 -12. -3 இன்ட்டு -3 9. -3 இன்ட்டு 1/4 -3/4. -3 இன்ட்டு 7/2 -21/2. -3 இன்ட்டு -3 -9. -3 இன்ட்டு 5 -15. -3 இன்ட்டு -6 +18. -3 இன்ட்டு +9 மல்டிப்ளை பண்ணால் -27. இப்போ என்ன பண்ணுறோம்? ப்ளஸ் அடிஷன் தான் பண்ண போகிறோம். அப்போ 20யும் 21ஐயும் ஆட் பண்ணுறோம். அப்போ என்ன வரும்? 41. 16ஐயும் -12ஐயும் பண்ணும்போது 4. -8ஐயும் 9ம் பண்ணும்போது +1. நெக்ஸ்ட்டு 2 இன்ட்டு 2 -3/4. அப்போ என்ன வரும்? 5/4. நெக்ஸ்ட்டு 3 இன்ட்டு 3 + 21/2 பண்ணால் -15/2. 4 √2 -9. ஓகேங்களா? 4 இன்ட்டு -15 -11 36. 54 18. 16ஐயும் 27ஐயும் கூட்டினா 11. ஓகே.